என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா இப்படிதான்? 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன்கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு. ஒரு 16 வயசு பையன் இன்னைக்கு அவருக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் 10வது படிக்கிறாரு என் பேரன். இன்றைக்கி அவர் நிலைமை நீங்கள் யோசித்து பாருங்கள். எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எத்தனை மன உளைச்சலில் வந்துட்டு அந்த பையன் இருக்கான்றது வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்தில் அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமோ தெரியல, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. இதுக்கு மேலே மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பானவள். அந்த என்னோட வந்து கடமை வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாதுன்றது தான்.